சென்னை அடுத்த கிளாம்பாக்கத்தில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். சிறப்பு வாய்ந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனைய கட்டிடத்தின் கல்வெட்டினை கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனைய கட்டிடத்தை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 88.52 ஏக்கர் பரப்பளவில் 393.74 ரூபாய்கள் வரலாற்று சிறப்புமிக்க கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனைய கட்டிடத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நாடு போற்றும் நவீன தமிழகத்தின் சிந்தனை சிற்பி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் சிலையை திறந்து வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எளியவர் வாழ்வு ஏற்றம் காணும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். சங்கரன் வணக்கம். இந்த விழா பற்றிய முழு விவரங்கள் என்ன சங்கரன்? வணக்கம். சென்னை மக்கள் அதே போன்று தென் மாவட்ட மக்கள் உள்பட அனைவரும் நீண்ட காலமாக எதிர்பார்த்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையமானது தற்போது திறக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தற்போது கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை திறந்து வைத்திருக்கிறார். இது நீண்ட நாட்களாக மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பேருந்து முனையமாகும். கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 86 ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த பேருந்து முனையமானது அமைந்திருக்கிறது. கோயம்பேட்டில் தற்போது இயங்கி வரும் பேருந்து முனையத்தில் மிக பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு இங்கே இந்த பேருந்து முனையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய கட்டுமான பணிகள் நீண்ட காலமாக நடந்து வந்த நிலையில் எப்போது திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் தற்போது இந்த பேருந்து முனையத்தை திறந்து வைத்திருக்கிறார். சற்று முன்பாக இங்கே வந்த முதலமைச்சரை அமைச்சர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், அதே போன்று செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் மற்றும் உயரதிகாரிகள் அனைவரும் முதலமைச்சரை வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து இந்த பேருந்து முனையத்திற்கான கல்வெட்டை முதலமைச்சர் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து இங்கே முகப்பில் இந்த முனையத்தினுடைய பிரதான முகப்பில் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியுடைய சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து பேட்டரி காரில் அமர்ந்தபடி தற்போது பேருந்து முனையத்தை முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார். அதே போன்று சில பேருந்துகளை ஒரு 5 முதல் 6 பேருந்துகளை முதலமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைக்கிறார். அதைத் தொடர்ந்து ஊனமுற்ற நபர் ஒருவருக்கு இங்கே ஆவின் பார்லர் அமைப்பதற்கான ஆணையையும் முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். இந்த பேருந்து முனையத்தை பொறுத்தவரை 14 நடைமேடைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக இருக்கக்கூடிய 86 ஏக்கரில் 7 ஏக்கர் மாநகர போக்குவரத்து கழகத்திற்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் 70 பேருந்துகள் வரை நிற்பதற்கான வசதிகள் இருக்கின்றன. தனியார் பேருந்துகள் ஒரு 850 பேருந்துகள் உட்பட ஒரு நாள் ஒன்றுக்கு 2300 முதல் 400 பேருந்துகள் வரை
தினமும் வந்து செல்லக்கூடிய அளவிற்கு இந்த பேருந்து முனையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதில் பல்வேறு வசதிகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது இலவச அவசர சிகிச்சை மையம், தாய்மார்களுக்கான பாலூட்டும் அறைகள், உணவகங்கள், அதாவது இந்த பிரதான கட்டடத்தின் கீழ்த்தளத்தில் 49 கடைகள் இருக்கின்றன. முதல் தளத்தில் 50 கடைகள் இருக்கின்றன. இப்படியாக கிட்டத்தட்ட ஒரு 100 கடைகள் இந்த பிரதான கட்டடத்தில், இந்த கருணாநிதி சிலை திறக்கப்பட்ட அந்த கட்டடத்தில் 100 கடைகள் இருக்கின்றன. அதனை தற்போது திறந்து வைத்திருக்கிறார். இதையெல்லாம் முதல்வர் பார்வையிட்டிருக்கிறார். அதே போன்று இலவச அவசர சிகிச்சை மையம், தனியார் மருத்துவமனையினுடைய ஒரு மையமும் இங்கே துவங்கப்பட்டிருக்கிறது. பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் பயணிகள், ஆண் பயணிகள் தங்குவதற்கு, பெண் பயணிகள் தங்குவதற்கு தனித்தனியாக பல்வேறு அறைகளும் கட்டப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான ஓட்டுநர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய வகையில் மிக பிரம்மாண்டமான ஒரு அறைகளும் இங்கே கட்டப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றில் இந்த பெரிய அளவிற்கு இந்த பேருந்து முனையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இன்னும் முழுமையா தற்போதைக்கு ஒரு சில பேருந்துகள் மட்டும் இயக்கப்பட்டாலும் கூட முழுமையான அளவில் அனைத்து பேருந்துகளும் இங்கிருந்து இயக்குவதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தேவைப்படும் என்ற ஒரு கருத்துக்களை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தற்போது இங்கிருந்து மாநகர பேருந்து மூலமாக சென்னைக்கு செல்ல வேண்டும், இல்லை என்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய வண்டலூர் ரயில் நிலையமோ அல்லது ஊரப்பாக்கம் ரயில் நிலையத்திற்கு சென்று மாநகருக்குள் செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. மிக விரைவில் இந்த பேருந்து முனையத்தை இணைக்கக்கூடிய வகையில் புறநகர் பேருந்து நிலையம் இங்கே உருவாக்கப்படும் என்ற ஒரு கருத்துக்களையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்காக ரயில்வே நிர்வாகத்திடம் 20 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். எனவே மிக விரைவில் இந்த பேருந்து முனையத்தை ஒட்டி ஒரு புதிய ரயில் நிலையம் வர இருக்கிறது என்ற தகவலையும், அதே போன்று ஜிஎஸ்டி சாலையையும் இந்த பேருந்து முனையத்தையும் இணைக்கக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்மட்ட நடைமேடை அமைக்கப்பட இருக்கிறது என்ற தகவலையும் திரு சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். எனவே இன்னும் பல்வேறு கூடுதல் வசதிகள் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து இந்த பேருந்து முனையத்தில் ஏற்படுத்தப்படும் என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார். இந்த பேருந்து முனையமானது தற்போது விழா கோலம் பூண்டிருக்கிறது. ஏராளமான மக்கள் இங்கே குவிந்திருக்கிறார்கள். இந்த வளாகம் முழுவதுமே தற்போது களை கட்டி காணப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.